Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. அந்த வீடியோல கோர்ஸோட ஃபீஸ், சிலபஸ் அத பத்தி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணனும்னு இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய bridal blouse designs வந்து பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு வந்து ஒரு 1500 ல இருந்து ஒரு 3000 வரலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு கிராண்டான சூப்பரான ஒரு bridal blouse. நம்ம வந்து நார்மலா நிறைய லேடிஸ் வந்து பார்த்த உடனே இந்த டிசைன் சூப்பரா இருக்கு, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன் நான் வந்து 2 பிளவுஸ்ல பண்ணிருக்கேன். ஒரே சேம் டிசைன் வந்து சிம்பிளாவும் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிராண்டாவும் பண்ணலாம். அந்த மாதிரி 2 பிளவுஸ்ல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிளவுஸ் வந்து அம்மாக்கு, ஒரு பிளவுஸ் பொண்ணுக்கு. ஸோ அம்மாக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை நான் எப்படி பண்ணியிருக்கேன், பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளவுஸை க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இந்த 2 பிளவுஸையும் பாருங்க. இது வந்து 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் வரலும் நம்ம வந்து என்ன பட்ஜெட்ல வேணாலும் இந்த சேம் டிசைன் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலா பிங்க் பிளவுஸ் பாருங்க, இது பொண்ணோட பிளவுஸ். இது வந்து இந்த கோல்டு கலர் பிளவுஸ் பாருங்க, இது அம்மாவோட பிளவுஸ். இது வந்து ஆக்சுவலா அம்மாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் சிம்பிளா வேணும்னு கேட்டாங்க. இது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா வேணும்னு கேட்டாங்க. இதுல நான் பண்ண ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் வரலும் நான் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வரலும் நான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து சேம் டிசைன். நம்ம வந்து இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போடலாம். இது ஒரு 2.5 இன்ச் வரலும் கூட போடலாம். ஸோ வந்து கஸ்டமரோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனை வந்து நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இந்த டிசைன் வந்து இவ்வளோ ரேட்டா, இந்த டிசைன் வந்து இந்த ரேட்ல பண்ணணுமா, இது வந்து 4000 இது வேண்டாம், இது 5000 இது வேண்டாம், இல்லை வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, இதே வந்து எனக்கு ரேட் கம்மி பண்ணி பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட தாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இந்த சேம் டிசைன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்றதுக்கு வந்து இந்த டிசைன்ல மட்டும்தான் முடியும். ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்றீங்க, அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதுக்கு மேல வெளியில இன்னொரு ஸ்டோன் ஒட்டணும்னா அந்த டிசைனே வந்து மாறிடும். இல்ல ஒரு கொடி டிசைன் பண்றோம், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் வேற மாதிரி வரும். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த டிசைன் வந்து இன்னும் கிராண்டாக தான் ஆகுமே தவிர இதோட லுக் வந்து அந்த நல்ல கிராண்ட்னஸ் வந்து கம்மியாகாது. ஸோ இது வந்து நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ கூடவோ நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 1500 பிளான் பண்றாங்க அப்படின்னா, பட்ஜெட் பிளான் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2000 பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லேயர் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 3000 பட்ஜெட் பிளான் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த வேலையை வந்து ஜாஸ்தியாவோ கம்மியாவோ பண்ணிக்கலாம். இதுல பண்ணிருக்கிறது வந்து ஃபுல்லுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான். இந்த நெக்கோட ஸ்டார்டிங்ல வந்து பாருங்க பீட்ஸ், மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க். இந்த பிளவுஸோட சாரி கலர் வந்து இந்த கிரீன், டார்க் கிரீன் சாரி. ஸோ வந்து அந்த கிரீன் கலர் த்ரெட்டும் இந்த பிங்க் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். ஜரியில வந்து செயின் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். இதே சேம் டிசைன் வந்து நம்ம ஜர்தோசிலையும் போடலாம். இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ஜர்தோசில போடுறதுனாலும் போடலாம், அதுவும் நல்லா கிராண்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்டிங்ல வந்து பீட்ஸ் புட்டாஸ் மாதிரி டிசைன் அங்கங்க புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அதே டிசைன் வந்து இங்க ஒரு 2 ஸ்கேலப் டிசைனுக்கு நடுவில் ஒரு டிசைன் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கே பாருங்க. இந்த பிளவுஸ்ல
இந்த லேயர் வந்து அங்க 4 லேயர் கொடுத்தோம், இங்க வந்து 2 லேயர் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து இது சாரியோட கலர் மெரூனு, ஸோ அந்த சாரியோட கலர் த்ரெட்டு. அடுத்து வந்து கோல்டு ஒன்று. இது வந்து செல்ஃப் கலர் போடாம கோல்டு கலர் போட்டேன். ஏன்னா செல்ஃப் கலர் இந்த பிளவுஸ்ல வந்து ரொம்ப ஒண்ணுமே தெரியாம ரொம்ப டல்லா இருக்கும், கொஞ்சம் கோல்டுனா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி போட்டேன். இதுலயும் புட்டாஸ் வந்து சேம் தான். ஸ்லீவ் டிசைன் பாருங்க, இதுல வந்து ஸ்லீவ் வந்து பார்டர் மேல ஸ்லீவ் டிசைன் அப்படி பண்ணியிருக்கேன். இந்த பிளவுஸ்க்கு வந்து பார்டர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா கோல்டு பார்டர் அந்த மாதிரி கிடையாது, செல்ஃப் பார்டர் மாதிரி தான், கொஞ்சம் கலர் மட்டும் வேரி ஆகுது, பிளைன் பார்டர். இந்த பிளவுஸ்ல வந்து பாருங்க கோல்டு பார்டர் மேல நம்ம இந்த பிங்க் த்ரெட்டும் கிரீன் த்ரெட்டும் போட்டது வந்து நல்ல கிராண்டா இருக்கு. இது வந்து 4 லேயர் இருக்கும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நல்லா அட்ராக்டிவா தெரியுது டிசைன். இப்போ வரிசையா வந்து நான் பண்ற பிரைடல் பிளவுசஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே நான் என்னோட சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது நீங்க ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்க வந்து ஒரு டிசைனர் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்து நீங்க இதே மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம், இல்ல இதே மாதிரி கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.